அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, சாம்பார் ரெசிபி வீடியோ வாங்க பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கணும். துவரம் பருப்பு 1.5 கிளாஸ் எடுத்துக்கணும். கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டரை உலக்கு டம்ளரில் அரிசி களைஞ்ச தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கணும். 1.5 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். விசில் வச்சு எடுத்துக்கணும். 2 விசில் வச்சு எடுத்துக்கணும். சாம்பார் சட்டி வச்சுக்கணும். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி கொதிச்சோன்னு கத்திரிக்காவை சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணும். அரை கரண்டி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். நேராக பருப்பு தண்ணியை சேர்த்துக்கணும். காய் வேகத்துக்கு மூடி வச்சிடணும். காய் வெந்தோடனே பருப்பை கடைஞ்சி வச்சுக்கணும். பருப்பையும் சேர்த்துக்கணும். நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுக்கணும். அதையும் சாம்பாரில் சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ தாளிக்கணும். கடை சட்டி வச்சுக்கணும். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு சீரகத்தை பொரிய விட்டுக்கணும். அரை வெங்காயத்தை சேர்த்துக்கணும் கட் பண்ணி. கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கணும்.